செக்கில் மாடுகளை கட்டி எண்ணெய் ஆட்டியது எல்லாம் அந்த காலம். மாடுகளை ஓரங்கட்டி டிராக்டருக்கு அதில் இடம் அளித்திருக்கிறார் நாமக்கலை சேர்ந்த விவசாயி. பாரம்பரியம் மாறாமல் புதுமையிலும் பழமையை பறைசாற்றும் அவரை பற்றி இப்போது பார்க்கலாம். நவீன இயந்திரங்களின் வருகையால் தற்போது காட்சி பொருளாக மாறி வருகிறது செக்கு. ஆனால் அவற்றின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் இன்னமும் செக்கில் எண்ணெய் ஆட்டுவதையே விரும்புகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள ராசிபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி செக்கில் மாடுகளுக்கு பதிலாக டிராக்டரை பூட்டி பழமையில் கொஞ்சம் புதுமையை புகுத்திருக்கிறார். தேங்காய் பருப்பு ஆமணக்கு எல்லாமே ஆட்டுறேன். ஒரு காணை ஆட்டி எடுக்கிறதுக்கு வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு ஒரு 1.5 லிட்டர் டீசல் ஆயிருங்க. டிராக்டர் ஓட்டையில் ஒரு 1.5 லிட்டர் டீசல் ஆயிடுது. இப்போ ஒரு காணை ஆட்டினா ஒரு 300 ரூபா கூலி வருதுன்னா ஒரு 75-80 ரூபாய்க்கு மேலே டீசல் போயிடும். அதுதான் கூலி நமக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிலோ எள்ளு 100 கிலோ கடலைப்பருப்பு ஆட்டலாம். எது ஆட்டினாலும் ஒரு 100 கிலோ தான் ஆட்ட முடியும். அதிக நேரம் ஆட்டினா செக்கை சுற்றி நடக்க முடியாது, கால் வலிக்கும். மாடுகள் செல்லும் வேகத்தில் டிராக்டரை செலுத்தி செக்கை இயக்கும் இவர் எண்ணெயின் சுவையையும் மணத்தையும் பழமை மாறாமல் அப்படியே வைத்திருப்பது பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. 50 ஆண்டுகளாக இத்தொழிலை மேற்கொண்டு வரும் முத்துசாமி எண்ணெயை பாரம்பரிய முறையில் பிழியும் போது மட்டும்தான் வைட்டமின்கள் தாது பொருட்களும் நிறைந்திருப்பதாக கூறுகிறார். மோட்டரை வச்சு ஓட்டலாம். மோட்டரை வச்சு ஓட்டும் போது எண்ணெய் சூடு அறிகிறோம். எண்ணெய் சூடுன்னா எண்ணெயில் இருக்கிற ஒரு நுண்ணுயெல்லாம் செத்து போயிடும்ட்டு நாங்கள் மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து வெளியில் நிறைய வந்து விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. செக்கில் நிதானமாக பிழியப்படும் எண்ணெய்க்கு நல்ல வரவேற்பு உள்ளதால் ராசிபாளையத்தை சுற்றியுள்ள பலரும் முத்துசாமியிடமே எண்ணெய் பிழிய வருகின்றனர். டிராக்டர் மூலம் செக்கில் எண்ணெய் பிழிவதால் 8 மணி நேரத்திற்கு 10 லிட்டர் டீசல் தேவைப்படுவதாகவும், டீசல் விலை உயரும் பட்சத்தில் எண்ணெய் விலையும் அதிகரிக்கும் என்றும், விலை குறையும் போது எண்ணெய் விலையும் குறையும் என்றும் கூறுகிறார். கடையில் வாங்குறது வந்து எல்லா கலப்படமாக இருக்கும். இங்கே வந்து விலை அதிகமாக இருந்தாலும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், உடம்புக்கு வந்து நல்லது. இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து இங்கே வந்து ஆட்டிக்கிறாங்க. கடலை பருப்பாக கொண்டாந்தாலும் ஆட்டிக்கலாம், இங்கே வந்து ஆட்டி விற்கிறாங்க. நல்லா தான் வாங்கிக்கலாம். முத்துசாமி போன்று பழமையில் புதுமையை புகுத்தி பாரம்பரிய பொருட்களின் தரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.